கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம தெரியும், நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிம்ஸோட சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் ஆரம்பிக்கலாம், எப்படி அதை ஒரு இது எங்கெங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ பார்த்துடலாமா? முன்னாடி ஏற்கனவே ஓவர்வியூ போட்டிருந்தேன். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் ஒரு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு, அதை பற்றி பார்த்துடலாம் என்னென்னட்டு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஜிகேலேருந்தே போயிடலாம். ஏன்னா ஜிகேல வந்து எந்த சிலபஸும் அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை, எந்த சிலபஸுமே அவங்க ரிமூவும் பண்ணலை, இருக்கிறது அப்படி தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அங்கே 9 யூனிட்டாக கொடுத்துருந்ததை இங்கே 6 யூனிட்டாக வந்து குறைச்சிருக்காங்கன்னா எதுவும் குறைக்கல, ரெண்டு இதையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க மார்க் வெயிட்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜஸ் வச்சு தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதுலேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. சயின்ஸில் 5 கொஷின்ஸ், ஜாகிரஃபியில் 5 கொஷின்ஸ், அது மாதிரி ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் இந்தியா அண்டு ஐஎன்எம். அதாவது ஹிஸ்ட்ரி நமக்கு போனவாட்டி தனியாக இருந்தது, ஐஎன்எம் போனவாட்டி தனியாக இருந்தது. போனவாட்டி யூனிட் 4 and 7 இருந்தது, இப்போ யூனிட் 3ன்னு சொல்லி கம்பைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலிட்டியில் 15 கொஷின்ஸ், அது வந்து யூனிட் 5 இருந்தது. அடுத்து இதில் கொடுத்துருக்க யூனிட் 5 பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இதில் 20 கொஷின்ஸ். இதுதான் வெயிட்டேஜஸ் அதிகம். இதுவும் 6th யூனிட் தான் வெயிட்டேஜஸ் அதிகம். அதாவது 5th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி இருந்த யூனிட் 6 and 9 கொடுத்துருக்காங்க. அதுவே இதில் 6th யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. 6th யூனிட்டில் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து யூனிட் 8 அப்படியே வந்து யூனிட் 8ஓட தான் கொடுத்துருக்காங்க. யூனிட் 8ல் எப்பயும் போல் வெயிட்டேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, 20 கொஷின்ஸ். ஸோ யூனிட் 8க்கும் யூனிட் 5க்கும், அதாவது இப்போ நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா யூனிட் 5 and யூனிட் 6க்கு தான் நம்ம மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 and யூனிட் 6. செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் யூனிட் 4 பாலிட்டி. நமக்கு தெரியும், இது எல்லாமே போன வாட்டியுமே நம்ம நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துருப்போம், நமக்கே தெரியும், நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் 10 கொஷின்ஸ். இது கொஞ்சம் இது வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். இன்னும் என்னடா இது அவ்வளோ இருக்கே படிக்கிறதுக்கு, அவ்வளோ தூரம் இருந்தது, இன்னும் இவ்வளோ தான் 10 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்றுமே பண்ண முடியாது. அது அவங்களோட முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்து யூனிட் 2 ஜாகிரஃபி. நெக்ஸ்ட்டு யூனிட் 1 சயின்ஸ். லாஸ்ட் ப்ரியாரிட்டி சயின்ஸ் வச்சுக்கலாம், முன்னாடி ஜாகிரஃபி வச்சுக்கலாம். ஸோ ப்ரியாரிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு இப்படி தான் கொடுக்கணும். இதில் இன்னொரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, தனியாக ஒரு 10 மார்க்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சரி ஓகே 10 மார்க்குன்னா ஃப்ளோக்கில் அடிச்சுக்கலாம், 1 2 அது பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் லாஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்து வச்சுருக்காங்க. பாருங்களேன், யூனிட் 1 யூனிட் 2லையும் இருக்குது, யூனிட் 3ல் கொடுக்கல, யூனிட் 4ல் இருக்குது, 5ல் இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இப்போது யூனிட் 4 யூனிட் 5லாம் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் 50 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னால் அதில் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ 20யுமே கரண்ட் அஃபேர்ஸே கொடுத்துட்டா கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இது கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு கொஷினும் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் கரண்ட் அஃபேர்ஸ்னால் அதில் கொடுத்துருக்கேன்ல. ஸோ நான் எத்தனை கொஷின் வேணால் கொடுத்துருவேன், கேட்பேன். இவ்வளோ கொஷின் இதில் தான் வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த வாட்டி முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். எந்த வாட்டி கொடுத்தோமோ கொடுக்கலையோ, இந்த வாட்டி கொடுத்தே ஆகணும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நியூ சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து நான் வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுத்துருவேன். நல்ல இந்த வீடியோஸை நம்ம கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிடலாம். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அழகாக எங்கெங்கே படிக்கலாம், என்னென்ன படிக்கணும் எல்லாத்தையும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. வேர் டு ஸ்டடி வந்து நான் கொடுத்துட்றேன். படிக்க ஆரம்பிச்சிருங்க, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. என்னோட நியூஸ் சிலபஸ் சேஞ்செலாம் அங்கே உண்மையே இல்லைப்பா ஜிகே பொறுத்த வரைக்கும். ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க, எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேயும் சிலபஸ் சேஞ்சு கிடையவே கிடையாது. எப்பயும் போல் குவான்ஸ் 15 கொஷின்ஸ், ரீசனிங்க்கு 10 கொஷின்ஸ் சொல்லி அழகாக பிரிச்சுட்டு என்னென்ன தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவும் சேர்க்கலை, எதுவுமே குறைக்கலை மேக்ஸில். அடுத்து தமிழ் பார்த்துடலாமா? தமிழில் தான் இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட்ன்றது நமக்கு தெரியும். உழுந்து படித்தோம். 6th to 12th வரைக்கும் எல்லாத்தையுமே சிலபஸ்லையும் எல்லாத்தையுமே உழுந்து படித்தோம். இனிமே அவ்வளவும் தேவையில்லை, இலக்கணம் மட்டும் போதும். ஓகேவா? இது இலக்கணமே போதும். சொல்லகராதின்றது இடத்துல வந்து எதிர்ச்சொல் பிரித்தெடுக்க ஒரு மொழி அந்த மாதிரி இடத்துல தான் இருந்தது. அது மாதிரி இதில் படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்கான இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் யூனிட் மட்டும்தான், அதாவது யூனிட் 7 மட்டும்தான் தமிழில் படித்து மனப்பாடம் பண்ண வேண்டியது. மற்ற எல்லாமே நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு
நம்மளோட அறிவை வச்சு செய்கிறது தான். இலக்கணமாக இருந்தாலும் இப்போ இது பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து மனப்பாடம் பண்ணணும் இல்லை, நமக்கு தெரியும், அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளும் திறன். இப்போ கொடுக்கப்பட்ட பத்தி, அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, அதில் இருக்கிறத வச்சு படித்து பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா கலைச்சொற்கள். இது வந்து நம்ம புக்கில் இருக்கிறத எல்லாமே படித்து நம்ம ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு இது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்துதல், தன்வினையா பிறவினையா, இது சுற்றெழுத்து அந்த மாதிரிலாம் வரும்ல, திணை மரபு, உயர்திணை அக்ரிணை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து யூனிட் 3ல வந்துடும். இலக்கணமை டெய்லி பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக போட்டுன்னே இருப்போம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? யூனிட் இதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா சொல்லகராதி, கோடிட்ட இடத்துலேருந்து எடுத்து நிரப்புறது, பேச்சு வழக்கு தொடர்பில் பிழை திருத்தம் பண்ணுறது. இப்போ வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேற்று மழை பெஞ்சது அப்படின்ற பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிற வடிவில் அழகாக எழுதணும். அடுத்து இலக்கணம். இலக்கணம் பார்த்தீங்கன்னா எழுத்து சொல்லுன்னு சொல்லிட்டு மாதிரி இருக்குது, பிரிது சேர்த்து எழுத. அப்புறம் நகரம்லாம் மாறும்ல, இப்போ அரண் அரண் அதெல்லாம் வந்து வேறு வேறு இதில் வரும், வேறு நாளில் வரும். அதுமாரி ரா அறம் அறம் அதெல்லாம் வேறு வேறு இதில் வரும்ல. இந்த மாதிரி இதை தெரிஞ்சு வேறுபாடு அறிந்து அது எழுதுறது. ஓகே, ஸோ தமிழ் வந்து ஈஸி தான், எல்லாருக்குமே ஈஸினா, சரி நமக்கு ஈஸினா எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறாங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவே நம்ம படித்து தான் ஆகணும். சரி ஈஸியாக தானே இருக்குது, நம்ம இதில் என்ன படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேவா? தமிழில் படிக்கிறதுக்காக தமிழ் தான் ஸ்கோரிங் பார்ட்டு. ஓகேவா? ஜிகேன்றது நமக்கு அதுதான் காம்படிட்டிவ் பார்ட்டே. நீங்கள் தமிழ்ன்றது கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். 90+ன்றது இப்போதைக்கு நம்ம முடிவு பண்ணிக்க தான். 90 இல்லை 95 எடுக்கணும். ஏன்னா எல்லாருமே எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருக்கணும். அதுவே ஜிகேன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள விட அதிகமாக எடுக்க பார்க்கணும். ஸோ முன்னாடி இருந்தது தான், ஆனால் ஜிகே வந்து இன்னும் நிறையா இது பண்ணி படிங்க. ஏன்னா தமிழ் எல்லாருமே ஒரே மார்க் எடுத்துட்டா ஜிகேல தானே நம்மளோட மார்க்கை காட்ட முடியும். தமிழ் மேக்ஸுன்றதை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். 125 நான் 120க்கு எடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஜிகே வந்து 75 மார்க்ஸ். ஓகே, 60+ கண்டிப்பாக எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் டைம் வேலைக்கு போக முடியும். கண்டிப்பாக போயிடுவோம். ஓகே, நமக்கு ஈஸினா மற்றவங்களுக்கு ஈஸி, எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு கஷ்டம்னா எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். ஸோ இருக்கிறத ஒழுங்காக படிங்க. நான் அப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு தேவையான பிடிஎஃப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ், ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.